வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அலிபாபாவும் 400 திருடர்களும் ஓரணியில், இனவாத சூழ்ச்சி தோல்வியுறும் என அமைச்சர் கடும் விமர்சனம். அரசிலிருந்து இனி தப்ப முடியாது, பொறிக்குள் சிக்கிய பலர் அடுத்தடுத்து காத்திருக்கும் அதிர்ச்சி. சிறைச்சாலையிலிருந்து இயங்கும் போதைப்பொருள் வலையமைப்பு அம்பலம், கைதாகும் முக்கிய புள்ளி. என் தந்தை எங்கே, சபையில் கண்ணீர் சிந்திய அர்ஜுனா எம்பி. මාව අයි කරගත්තා ඇඩ්මින් පෝස්ට් එක GMOS අයි කරලා මාව ඇඩ්මින් කරා හිරේ දැම්ම දවස්තාවට එකයි මං හිරේ ගියේ මන්නාරම හොස්පිටල් එකේ අම්ම කෙනෙක් මැරලා ඉන්නවා කියලා රාහට බලන්න ගිය නිසා අද වෙනකන් ඕගොල්ලෝ මට මොනවද කරලා තියන්නේ මට මාව දවස්තාවට මම හිරේ දැම්මා මම හිරේ ගියේ මගේ වෙනවටද නෑ ලෙඩ කෙනෙක් කිරි දීලා ඉන්නකොට මැරුණා. தெப்ருவோயா தாப்போவ நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் திறப்பு, பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கடுக்கண்ணாவு மண் சரிவு, பலி எண்ணிக்கை 6ஆக உயர்வு. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ரணில். பிரான்சில் கொடூர செயலில் ஈடுபட்ட இலங்கை தமிழர் கைது. அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களையும் மதித்து இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பை உறுதி செய்வதன் மூலம் இலங்கை எந்தவொரு இனவாத வலையமைப்பிலும் சிக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்குமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். எதிர்க்கட்சியை பிரதிபடுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். சமூகங்களுக்கு இடையே புரிந்துணர்வு ஏற்படுவதன் மூலம் நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைந்து இந்த ஆண்டு டிசம்பர் கொண்டாட திட்டமிட்டுள்ள இலங்கை தின நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கவும், கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சிகளின் தலைவர்கள் பங்கு பற்றிய கூட்டணி தொடர்பில் தேசிய மக்கள் சக்திக்கு அலிபாபாவும் 400 திருடர்களும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்ததற்கு மஹிந்த ராஜபக்சவின் குடும்பமே பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மேடைகளில் இருந்தவர்கள் அனைவரும் ஏற்கனவே சிறை சென்று வந்துள்ளார்கள் என்றும் இன்று எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக அணி திரண்டுள்ளார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். அத்துடன் ஹரின் பெர்னாண்டோ ஒரு காலத்தில் மஹிந்தவை பகல் திருடன் என்று வர்ணித்த அதே வாயால் இன்று நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று சொல்வதை சாடிய பிரதி அமைச்சர் நாமல் ராஜபக்சவை திருட்டு இளவரசர் என்று மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். சமகால அனுர அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படைகளின் பணியாற்றும் குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை குற்றங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக இது தொடர்பில் 2 விசாரணை அறிக்கைகளை தயாரிக்க இராணுவம் கடற்படைகள் முடிவு செய்துள்ளது. இந்த அறிக்கையில் 8 கடுமையான குற்றங்கள் அடங்கும். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அறிக்கைகள் மற்றும் அவர்களின் கோப்பு அறிக்கைகள் அடங்கிய விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இராணுவம் கடற்படையின் தற்போது பணியாற்றும் பல குழுக்கள் கடந்த காலங்களில் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. எனினும் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் இராணுவத்திடம் இதுபோன்ற அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தாலும் பல்வேறு காரணங்களை கூறி அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது.
இதற்கு சிறந்த உதாரணமாக ஊடகவியலாளர் பிரகீத் எக்னகுட கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கை இராணுவம் கையாண்ட விதம் உள்ளடங்குகின்றது. நாட்டின் சுகாதார முறையின் முறைப்பாடுகள் மற்றும் அரசியல் காரணங்களுக்காகத்தான் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ஜுனா தனது தந்தை காணாமல் போனமை தொடர்பில் கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பினார். விடுதலை புலிகள் காவல்துறைகள் பணியாற்றிய தனது தந்தை காணாமல் போனது குறித்து தான் சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு அளித்தும் சாட்சியம் அளித்தும் எந்த பலனும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அதற்கு என்ன நடந்தது என்று என்னால் அறிந்து கொள்ள முடியாமல் உள்ளது என்று உணர்ச்சி பெருக்குடன் குறிப்பிட்ட அவர் சிங்களம் பேச கற்றுக் கொடுத்தவர் தன் தந்தைதான் என்று நினைவு கூர்ந்தார். மேலும் சேவை செய்ய முற்பட்டதாகவும் வைத்தியசாலை குறைபாடுகளை அம்பலப்படுத்தியதற்காகவும் தான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு உட்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் மன்னார் வைத்தியசாலைக்கு இரவில் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அத்துடன் வைத்தியசாலைகள் தரம் உயர்த்துவது என்பது பெயர் பலகைகள் மாற்றுவதால் நடக்காது என்றும் அதற்கு மேலதிகமாக மருத்துவர்கள் தாதிகள் போன்ற மனித வளத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் சுகாதார முறைமை குறித்தும் அவர் කඩමියාක විමසිතුල්ලාර. අඩුමගාන තාතා මරලා තිබ්බාන අද මම ඇවිල්ලා මේක හින්නවා කියන්නේ මේ සිංහල කතා කරන්න පුළුවන් කියන්නේ මගේ තාත්තා නිසා. තාත්තා තමයි මට කියලා දුන්නේ සිංහල. හැබැයි අද නෑ අද කොහෙද කියලා හොයන්න නෑ. කොච්චර කැකුව තියනවද කියලා හිතලා බලන්න කවන්නේ. හැබැයි මම කවුරු මාව මරලා දැම්මොත් මගේ තාත්තා වෙනකොට මම පෙනී හිටිනවා. ඒක එකයි හරි. තව එකක් කියන්න 2024 ජූන් වල මාව අයින් කරගත්තා. ඇඩ්මින් පෝස්ට් එක GMOS අයින් කරලා මාව ඇඩ්මින් කරා හිරේ දැම්ම දවස්තාවකට මේකයි මම හිරේ ගියේ මන්නාරම හොස්පිටල් එකේ අම්ම කෙනෙක් මැරලා ඉන්නවා කියලා රාහට බලන්න ගිය නිසා අද වෙනකන් ඕගොල්ලෝ මට මොනවද කරලා තියන්නේ මට මාව දවස්තාවකට මේ හිරේ දැම්මා මම හිරේ ගියේ මගේ වෙනවටද නෑ ලෙඩ කෙනෙක් කිරි දීලා ඉන්නකොට මැරුණා එතකොට අපේ මාව ට්‍රාන්ස්ෆර් කරා චාවචරි හොස්පිටල් එකෙන් මේකේ කවුද කලින් හිටපු ඇමති කවුද මේ කේලිය රම්බු කළ නෑ කේලිය රම්බු කළ වෙන්න බෑ මේ කේලිය රම්බු කළ හරිද එතකොට මම ආව පේරාදිනිය දැම්මා පේරාදිනිය දාලා ඉවරලා මම එක දවසක් අම්ම කෙනෙක් මැඩුවා කියලා හස්බන්ඩ් මට කතා කරා මගේ වයිෆ් මරුණා බබාට කිරි දෙනකොට කියලා එතකොට මම රාට ගිහිල්ලා මන්නාරම හොස්පිටල් එකක බැලුවා බලපු ගමන් රාට රාජකාරිය බාධා කිරීම කියලා දවස් 5ක් හිරේ පළවෙනි සැරේ මම මේ පාර්ලිමේන්තුවේ අන්ඩ්‍රෝ මාස දිසානායකගේ රැල්ලට විරුද්ධව ආවේ ඒ නිසා ඊට පස්සේ ආයේ හොස්පිටල් එක වංජා දූෂණ තියෙනවා කියලා මම ඩොකියුමන්ට් එළිය දැම්මා කියලා දවස් 14 හිරේ මතක තියාගන්න ඒ වෛරයි තමයි මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරන්නේ හැබැයි ඒ කාලේ ඔයගොල්ලෝ මට මොකද කරන්න තිබ්බේ BOP කරන්න තිබ්බා මම දවස් 10ක් හිරේ BOP ගාලා නෑ ඉන්කුවරි වට්ටම් ගත්තා දැන් අවුරුද්දක් ඔයගොල්ලෝ ඉන්කුවරි කරාද නෑ ලැජ්ජයි මම මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්නත් කැමති නෑ මේ රට ඉන්නත් කැමති නෑ මං යනවා කොහොම හරි මේක දාලා ඒක හේතුව ඒ කාලේ ඕගොල්ලෝ මට VOP ගාලා තිබ්බාට මේ නඩුව නෑ දැන් ඕගොල්ලෝගේ ඒජි ඇවිල්ලා කියනවා මම තාම සර්විස් එක ඉන්නවා කියලා කොහමද අයියා මං දවස් මාස එකමාරක් හොස්පිටල් ආවේ නැත්තම් BOP ගෙව්වේ නැතේ ඇයි අද වෙනකල් මාස 3ක් පඩි දැම්මා අයියා ඇත්ත කියන්න මං කවදාත් මේ පාර්ලිමේන්තුවේ යනකොට අර ජරා MB කියලා විදියට යන්න බෑ මට මං ඔබතුමාට අවිල්ලා කතා කරලා ඒ සල්ලි ආපහු දැම්මා එතකොට සල්ලිත් ගෙවන්න නැතුව මට සල්ලිත් දාලා ඊට පස්සේ VOP ගහන්න නැතුව ඒ නඩුව තියෙනවා දැන් ඒ නඩුව ආණ්ඩුව පාවිච්චි කරනවා මාව එළියට දාන්න ඔබතුමාට අදටත් පුළුවන් මට VOP ගන්න අයි මම මාසෙකමාරක් හොස්පිටල් ආවේ නෑ අයි මට VOP ගෙවන්නේ නැද්ද දේශපාලනය කරන්න එපා අයියා මට මේ පාර්ලිමේන්තුවේ ගොඩක් දවස් ඉන්න ඕනේ කියලා මට ඕමනාවක් නෑ හැබැයි දැන් අපි ඇවිල්ලා දේශපාලනයේ පක්ෂ එකක් නෑනේ එතකොට පළවෙනි දවසේ මං කිව්වේ මොකද්ද ඕගොල්ලෝට අපි මරන්න ආදරේ කියලා හැබැයි ඕගොල්ලෝ මොකද කරේ ආයෙ මා එලවල ජෙලෝල්ලා ඉන්න එකේ ලැජ්ජ වෙන්න ඕනේ ආණ්ඩුව තියාගන්න මතක තියාගන්න ජෙලෝල්ලා ඉන්න එක වාහනේ නැතුවා කියලා අරස් කරලා දැම්ම මේ පොලිසිය හැබැයි හාමතුරු ගැන පොලිසියට ගහලා දිනනවා පුදුබිලිම උසගෙන ගිහිල්ලා තියලා දිනනවා මේක තමයි මේ රටේ ඒ නිසා තමයි අපි හිතන්නේ මේක අපේ රටට අපිට ජීවත් වෙන්න කැමති නැහැ කියලා නැත්තම් අපිට වෛරයක් නැහැ සිංහල ජනතාවත් එක්ක හිතලා බලන්නකෝ මම පොලිසියට ගාලා තිබ්බන මේ වෙලාවට ඉවරයි ඒක තමයි කියන්නේ මේ රටේ ජනාධිපති කියනවා මේ සිංහල නෑ බුද්දිස්ට් නෑ හින්දු නෑ අපි ඔක්කොම එකයි කියලා ඒක කටින් නැත්තම් වෙන දැනකින් හැබැයි අපි කියන්නේ අපේ පපුවේ තියෙන ඒ වගේ එකක් නෑ අපි කවදාවත් කියන්නේ අපි දෙමළ අපි හින්දු හැබැයි අපි ආදරේ ඔයාලට කියනවා නෑ මොකුත්ම නෑ කියලා අපිට වෙඩ දෙනවා දැන් ක්ලීන් ශ්‍රී ලංකා බලන්න එක දෙමළ පුත්කලයා ඉන්නවාද උත්තර කොච්චර වංජා දූෂණය කරලා ගැව්වාද ඔයා ඔයගොල්ලෝ එකක්වත් අල්ලුවාද නෑනේ හරි කමන්නේ අපි ඩොක්ටර්ස්ලාගේ පර්මිට් එකට යමු
போசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து வழிநடத்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு பற்றி தகவல்களை கிரிபத்கொட காவல்துறை அம்பலப்படுத்தியுள்ளது. காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கிரிபத்கொடவில் ஒரு உணவகத்தில் ஹெரோயின் வைத்திருந்த ஒரு தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையின் மூலம் சிறைச்சாலையில் உள்ள அமல்ராஜ் என்பவரை தொலைபேசி மூலம் இந்த போதைப்பொருள் கடத்தலை இயக்கி வருகிறார் என்பது தெரியவந்துள்ளது. அமல்ராஜ் வாட்ஸ்அப் மூலமாக தனது சகாக்களுடன் தொடர்பில் இருந்துள்ளதை காவல்துறை கண்டுபிடித்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணை கொண்டே அமல்ராஜுக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது பெரிய சரக்கில் 25 கிராம் வேண்டும் என்று அந்த பெண் கேட்டபோது கொட்டாஞ்சேனி பகுதிக்கு வந்து மீண்டும் அழைக்குமாறு அமல்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் அந்த தம்பதியினரையும் முச்சக்கர வண்டியின் அழைத்துக் கொண்டு கொட்டாஞ்சேனிக்கு சென்றுள்ளார். அங்கு வைத்து மீண்டும் அமல்ராஜை தொடர்பு கொண்ட போது அவர்கள் தங்கியிருக்கும் இடம் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவற்றின் புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புமாறு அமல்ராஜ் கோரியுள்ளார். அந்த புகைப்படங்களை அனுப்பிய பின்னர் அந்த இடத்திற்கு வந்த நபர் ஒருவர் குறித்த போதைப்பொருள் உணவுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார். அதன்போது விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் அங்கு ஹெரோயினுடன் சம்பந்தப்பட்ட 4 உடனடியாக கைது செய்தனர். ஸ்டீவன் ராஜ் என அடையாளம் காணப்பட்ட அந்த நபரிடம் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் அவர் ஆட்டுப்பட்டி தெரு பகுதியில் வாடகைக்கு தங்கியிருந்த இடத்திலிருந்து 600 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 5400 வெளிநாட்டு சிகரெட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் அதிக மழையின் காரணமாக தெதிரு ஓயா நீர்த்தேக்கத்தில் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் இதனையடுத்து தெதிரு ஓயா நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்கள் விசேட அவதானத்துடன் இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியது. நாட்டில் நிலவும் தொடர்ச்சியான கனமழை காரணமாக பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீர்ப்பாசன திணைக்களம் எடுத்துள்ளது. களுகங்கையில் கிளை ஆறான குடா கங்கையின் மேல்நீர் பட்டியல் பகுதிகளுக்கு கணிசமான அளவு பதிவாகியுள்ளதுடன் மேலும் மழை தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று மாலை 3 மணி முதல் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அந்த தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி புலத் சிங்கள, மதுராவில மற்றும் காளிதனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் அமைந்துள்ள குடா கங்கை மற்றும் மக்குரு கங்கையை அண்டிய தாழ்நில பகுதிகளில் சில வெள்ளம் ஏற்பட்டு அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பகல கடுகண்ணாவு பகுதியில் ஏற்பட்ட மணல் மேடு மற்றும் கற்பாறை சரிவில் சிக்கியிருந்த மேலும் 2 நேற்று உடலங்களாக மீட்கப்பட்டதாக அங்குள்ள எமது செய்தியாளர் தெரிவித்தார். அதற்கமைய குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த தேடுதல் நடவடிக்கையும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானின் திருமணத்திற்காக ரணில் விக்ரமசிங்கவும் அவரது பாரதியார் மைத்திரி விக்ரமசிங்கவும் இந்திரா சென்றுள்ளார். இந்த நிலையில் தம்பதிகளான இருவரும் நேற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளார்கள். பிரான்சில் ஒரு பெண்ணை தவறான முறைக்குட்படுத்தியதாக கூறப்படும் இலங்கை தமிழ் ஒருவர் இங்கிலாந்தில் லிவர்பூல் நகர மையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். 30 வயதான குறித்த இலங்கையர் சில நாட்களுக்கு முன்னர் தேசிய குற்றவியல் அமைப்பின் நாடு கடத்தல் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த இலங்கை நாட்டவர் பிரான்ஸ் அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து லண்டனில் உள்ள நீதிமன்றத்தில் முன்னிலை செய்யப்பட்ட அவரை நாடு கடத்தல் செயற்பாடுகள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.